அந்த ரெண்டாவது நல்லாயிருக்கு மூத்ததுக்கிட்டையும் கரலாம் வர நேரமா அப்படியே தான் சொல்கிறாங்கன்னா மாற்றி சொல்லவே இல்லை மூத்தவங்கிட்டே அதான் 7 நிமிஷத்தில் வேலைக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டு இத்தனை வருஷமும் நீங்கள் இத்தனை தடவையும் பார்த்துட்டீங்க அதை மாற்றவே இல்லை அந்த கரை வந்தேன் ஆசனித்தேன் கரம் காளை மாடு வந்திருக்கு காளை மாடு வந்திருக்கா காளை மாடு வந்து நிற்கிது உங்கள் வீட்டில் காளை வரப்போகிறாரு அடக்கத்துக்க இதுக்கு நின்று அடக்குறாங்க இருந்து பாருங்க நீ பார்த்தா தெரியும் இவங்களுக்கு அவனுக்கு தெரியாது இந்த தலையை பாரு வாய் மாடு தலை மாதிரி இருக்கா தெரியுதா கால் இங்கே அடக்கத்துக்கு நிற்கிறாங்களா இந்த 2 கை காளை மாடு நிற்கிதா சாட்சி சாட்சி நீங்க காளை மாடு நிற்கிறதுக்கு சாட்சி நீங்க சரியா 2 கை அவரே முன்னாடி சொன்னால ஆம்பளை இருக்குதுன்னு சொன்னா நான் நம்பி இருக்கிறேன் அதெல்லாம் கொடுத்தான் அது முதலே சொல்லிட்டா ஆம்பளை இருக்குதுன்னு சொன்னான் என்னம்மா அவர் இறங்கி வாங்க நல்லபடியாக ஒரு போய் சம்பாரிச்சு நல்லபடியாக ஆகணும் மனசு ஊரா இருட்டாட்டே இருக்குது ஆனால் சரியா சரி தாய் எடுத்த வெத்தலைக்கே கால் மாடு வந்திருக்காத என்கிட்ட வெத்தலை இல்லைன்னு நினச்சி இருந்தாலும் போயிட்டு அடவு நீ நானும் மறந்துட்டேன் நான் விட்டுட்டு ஓடி போயிட்டேன் பச்சை இல்லை சேர்னு அதில் சரி தாய் தாத்தா சொன்னவா நம்ம தாயி கால் மாடுதே அப்போ அவங்க நம்பிட்டு நாங்கள் வீண் போகாது நீங்கள் அதெல்லாம் என்னைக்கு வீண் போச்சு அம்மா நம்புகிற உங்களையுமே சொன்னீங்க அங்கே பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க ஆஸ்பத்திரியில் ஆம்பளை அதுன்னு ஆத்தாட வந்து அவள் சொன்னால் இதுக்கு பார்த்து நான் சொன்னேன் ஏன்டா வேலையை சொன்னால் காரைக்குடிக்கு போகிறேன் இங்கே இருக்க ஆத்தா அவள் வந்து சொல்கிறவ கொடுக்குறவ அப்படின்னாங்க 3 தடவை ஒரே சொல்லுவேன் மாறுதே அவள் வெத்தலையில் வந்து கண்ணால் அவள் பார்த்தா ஏன்னா அவள் தான் கவனித்து பார்த்துருவா எப்பயும் பார்க்குறதுனால சரி சரியா காளை மாடு நிற்குது ஏன் நீங்கள் வளர்க்குற ஆம்பளை பிள்ளைதே மயந்தே பிறப்பேன் அவளுக்கு நல்ல சோதத்தை கொடுக்கணும் இந்த மயம் பிறக்கிற யோகத்துக்கு இதே மருமையிலிருந்து எல்லாம் வெற்றியாகும் இதெல்லாம் ஆத்தா சொல்கிறா என் சின்ன பையனுக்கு ஏன் வெட்டியிட மாட்டேங்கிறாரு அவன் வரணும்ல யாருக்கு வச்சா யார் சாப்பிடுவா அத்தாச்சி சாப்பிடுவா நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அத்தை மருந்து கொடுக்குறாளா 1000 ரூபா கணக்கு வச்சுட்டு மருந்து வாங்குறாங்க வரேன்னு சொல்லி வரமாட்டேங்கிறாங்க அப்புறம் நான் என்ன அப்போ இருந்து பொருள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அவங்ககிட்ட நான் என்னமா பண்ணுறது சொல்லிட்டேன் நான் வாங்கடான்னு சொல்கிறேன் நம்ம